இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலை வணங்குவதே வேலை, வேலை வணங்குவதே வேலை. முருகப்பெருமானுடைய கைவேல் என்பது பலவிதமான அற்புதங்களை செய்தது. அதனால் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே வேல் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. இல்லத்திலே சிறிதாக ஒரு வேல் நம்முடைய ஆட்காட்டி விரல் அளவு இருந்தால் போதும். இந்த வேலை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த வேல் பூஜை என்பது இந்த தைப்பூச நன்னாளிலே, இதுவரை நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த தைப்பூச நன்னாளிலே அந்த வேல் பூஜையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வேலுக்கு சிறிதளவு பாலபிஷேகம், உங்கள் சக்திக்கு என்னவெல்லாம் முடியுமோ அதனை அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் ரூபத்திலே முருகரை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகள், தடைகள் இருக்கின்றதல்லவா, தாமதங்கள் இருக்கின்றதல்லவா, பல இல்லங்களிலே இப்போது பார்க்கின்றோம். ஜாதக தோஷங்களின் காரணமாக திருமண தடை ஏற்படுகின்றது. அதேபோல் புத்திர பாக்கியத்திலே தடை இருக்கின்றது. தொழிலிலே பல தடைகள். இப்படி தடைகளை தாண்டி தான் நம்முடைய மனித குலமானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்திலே இருப்பவர்களுக்கு பலவிதமான சுமைகள் இருக்கின்றது. இந்த பலவிதமான சுமைகளின் காரணமாக மனதிலே ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுகின்றது. அந்த மன அழுத்தம் தீர்வதற்கும் தடைகள் விலகுவதற்கும் இந்த வேல் பூஜை என்பது ஒரு மிகச்சிறந்த நிவாரணை. இந்த வேல் பூஜை செய்ய செய்ய உங்களுடைய இல்லத்திலே முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் என்பது கிடைத்துவிட்டால் வாழ்க்கையிலே எல்லா விதமான பேர்களும் நம்மை வந்து அடைந்துவிடும். ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய வேல் பூஜையை செய்வதை இன்று முதல் ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினம்தோறும் செய்யலாம். இல்லை, என்னுடைய வேலை சுமை மிக அதிகமாக இருக்கின்றது, என்னால் தினசரி வேல் பூஜை செய்ய முடியாது என்று நினைக்கின்ற அன்பர்கள், செவ்வாய்க்கிழமை, வாராவாரம் செவ்வாய்க்கிழமையிலே வேல் பூஜை, காலை நேரத்திலே செய்கின்ற அபிஷேக ஆராதனைகளுக்குத்தான் மிகப்பெரிய சக்தி உண்டு. ஆலயங்களிலே இருவேளைகளும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஆனால் இல்லத்திலே நாம் ஒரு மூர்த்தத்துக்கு பூஜை செய்கின்றோம் என்றால் அதனை காலை வேளையிலே செய்வது தான் சிறப்பு. ஆகவே உங்களால் நேரம் ஒதுக்கி செய்ய முடிந்தால் தினம்தோறும் செய்யுங்கள். தினம்தோறும் பூஜை செய்யும் போது நம்முடைய மனமானது மிக மிக அற்புதமான முறையிலே இருக்கும். ஆகவே இந்த வேல் பூஜை என்பதை தினசரி வழிபாடாக மேற்கொண்டால் அது உங்களுக்கு மிக மிக நல்லது. இல்லை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது, என்னுடைய வேலை சூழ்நிலையின் காரணமாக தினந்தோறும் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற அன்பர்கள் வாரத்திலே ஒரு நாள் இந்த வேல் பூஜையை செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வேல் பூஜை செய்வது என்பது உங்களுடைய இல்லத்துக்கு மிக மிக ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும். நல்ல நாள் இன்றைய நாள், பௌர்ணமி, தைப்பூசம். ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான விதையை போடுங்கள். உங்களிடம் வேல் இல்லை என்றால் இன்றைய நல்ல நாள் முருகன் கோவிலுக்கு சென்று சிறியதாக ஒரு வேல் பித்தளையிலே இருக்க வேண்டும். இரும்பு கலக்கவே கூடாது. எந்த விதத்திலும் பூஜையிலே இரும்பு கலக்கக்கூடாது. ஆகவே சுத்தமான பித்தளையிலே சிறிதளவு நம்முடைய விரல்கடை அளவு உள்ள வேலை வாங்கி அந்த வேலை இல்லத்திலே வைத்து பூஜை செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக அற்புதமான முறையிலே இருக்கும். இன்று அந்த வேல் பூஜை செய்வதை தொடங்குங்கள். வாழ்க்கை ஒளிமயமாகும். நல்ல பௌர்ணமி நிலவை போல் தேய்பிறை இல்லாத ஒரு வாழ்வு உங்கள் எல்லோருக்கும் விளங்க வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வேல் பூஜை செய்வோம், வினைகளை வெல்வோம், சுகமாக வாழ்வோம். இக பர சுகம் தருகின்ற தெய்வம் முருகப்பெருமான். ஆகவே நம் எல்லோருக்கும் அந்த இக பர சுகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை தைப்பூச நல்வாழ்த்துக்கள்.